வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பால் கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிக்கும். 2 கொழுக்கட்டை பண்ணுறதுமே ரொம்ப ஈஸிங்க. நம்ம ஃபஸ்ட்டு இனிப்பு கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். இதில் நான் 1 கப் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன், புழுங்கல் அரிசிங்க. வெல்லம் நம்ம 1 கப் அரிசி எடுத்தோம்னா 1.5 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். அப்போ தான் இனிப்பு நல்லாயிருக்கும். ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல், இவ்வளோ தாங்க இனிப்பு கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள். அடுத்து நம்ம கார கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். கார கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் இங்கே 2 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். இது புழுங்கல் அரிசி தாங்க. தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, அப்புறமா இங்கே மல்லித்தலை, வரமிளகாய், கருவேப்பிலை, இது 3மே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ தான் கொழுக்கட்டை பிசைஞ்சு வேக வச்சு சாப்பிடும்போது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஃபஸ்ட் நம்ம இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுறதை பார்த்துடலாம். நான் அரிசியை ஏற்கனவே ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம். கொரகொரன்னு இல்லைங்க, நான் இந்த பாரு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம். இது நம்ம மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிருக்கோங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இது நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவு, இதை நல்லா ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே இந்த கிளாத் நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும். இப்படி இல்லைன்னா ஒரு சிலர் கடாயில் எண்ணெய் ஊற்றி கூட ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுப்பாங்க. காரக்கொழுக்கட்டைக்கு நம்ம பண்ண போகிறோம் அதே மாதிரி. இங்கே ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன குச்சி அந்த மாதிரி அடியில் செய்கிறோம், அதை நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம். அதனால் இது தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். இப்போ காரக்கொழுக்கட்டை பண்ணுறதை பார்த்துடலாம். காரக்கொழுக்கட்டை அரிசி அதே மாதிரி நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேங்க, தண்ணி வடித்து. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரன்னு அரைச்சி எடுக்க போகிறோம். கொரகொரப்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ரவை இருக்குது இல்லைங்களா, அந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். இங்கே கடாயில் கொஞ்சம் நான் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் நீங்கள் கோகோனட் ஆயில் போட்டாலும் சரி, ரீஃபைண்ட் ஆயில் போட்டாலும் சரி, கடலை எண்ணெய் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் கீ சேர்த்துருக்குறேன், அப்போ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 2ஐயும் சேர்த்துடலாம். இது நல்லா 2 வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வரமிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போவே நம்ம சேர்த்துட்டோம்னா இது வறுபடுறதுக்குள்ளே அது ரொம்ப கருகிடும், ஃப்ளேவர் நல்லா இருக்காது. இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொழுக்கட்டையில் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது ஒரு சிலர் எடுத்து வெளியில் போட்டுருவாங்க. ஒரு சமையல் பொருள்லையுமே ஒரு மருத்துவ குணம் இருக்குது, அதனால் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்க்கும். பாருங்கள், இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இங்கே தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன், அதையும் அதில் போட்டுடலாம். நீங்கள் தேங்காய் துருவல் இந்த மாதிரி துருவி சேர்த்தாலும் சரி, இல்லைன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் கூட வதக்கிக்கலாம். அது கொழுக்கட்டையோடு மென்று சாப்பிடும்போது ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம இங்கே அரிசி ரவை பதத்தில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு 2 நிமிஷம் நம்ம வதக்கினோம்னாலே நல்லா இறுகிக்கும் மாவு, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது. பாருங்கள், இந்தளவுக்கு ரவை பதத்தில் இருக்கணும். அப்போ தான் கொரகொரன்னு வெந்ததுக்கப்புறம் ரவை மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு இங்கே அரைச்சி வச்சுருக்கிற மாவை அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா சுற்றி கிளறி விடுங்க. இது அரிசி, அதனால் நீங்கள் அடியில் ஒட்டும், லைட்டாக அப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. இடி சத்தம் கேட்குதுங்களா? வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது எனக்கு. நான் இங்கே செய்யும்போது மழையில் நல்லா சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸுமே. இன்றைக்கி நான் சுட சுட கொழுக்கட்டையோட மழையை ரசிக்க போகிறேன்.
இது கூட இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்க்க போகிறேன். அரைக்கிறப்ப உப்பு சேர்க்கலிங்க, இப்போ தான் நான் சேர்க்குறேன். பாருங்கள், நல்லா இப்படி சுற்றி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தாங்க, மாவு நல்லா கெட்டியாகிக்கும். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லா ஃப்ளேவர் இருக்கும். இல்லை குழந்தைங்க தான் சாப்பிட்றாங்கன்னா ஃபுல்லாக கீலேயே கூட தாளிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்படி எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா பதம் கரெக்டாக இருக்குதுங்க. பாருங்கள், கரெக்டாக வந்திருக்குது. இதை நம்ம நல்லா ஆற விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் இங்கே தண்ணி சுட வச்சிட்ருக்கேன். இட்லி தட்டில் நம்ம வேணுங்கிற ஷேப்பில் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பிடிக்கொழுக்கட்டை மாதிரி தாங்க பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக பால் மாதிரி கூட ரவுண்ட் பண்ணி கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பிடிக்கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க, டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. கடையில் வாங்கிட்டு வந்து ஏதோ ஒன்று கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நாமளே செஞ்ச ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்கும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிக்கொழுக்கட்டை நான் செஞ்சு வச்சாச்சு. இதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இது ரொம்ப டக்குன்னு வெந்துடுங்க, ஏன்னா வந்து நம்ம மாவை ஏற்கனவே இது ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடுங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம மாவு வதக்கியிருக்கோம், அதுலேயே முக்கால்வாசி வெந்திருக்கோம். பாருங்கள், நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆகிருக்குது இல்லைங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது ஒரு நம்ம ஹாட் பேக்கில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. இங்கே வெல்லமாக நல்லா நம்ம கரையை வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே வந்து நம்ம மாவு தண்ணி இது ஊற்றி வச்சோம் இல்லைங்களா துணியில், நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வேணுங்கிற ஷேப் பண்ணிக்கலாம். இங்கே சின்ன சின்னதாக உருட்டினாலும் சரி, இல்லை நீளமாக செஞ்சாலும் சரி, உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டிங்கன்னா எல்லாம் செட் ஆகிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க தனித்தனியாக. இது ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நம்ம இங்கே சக்கரை வெல்லம் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா வடிகட்டி இதில் எடுத்துக்கோம். அது கொதிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுக்கலாம். மொத்தமாக போட்டு அதே மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுன்னா உடனே கண்ணாடி வச்சு கிளற வேண்டாங்க, ஏன்னா மாவு தான் சீக்கிரம் உடனே வந்து கொலன்னு ஆகிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் போட்டிங்கன்னா வெந்து மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா வெந்து மேலே வந்துடுச்சு. வாவ், சூப்பராக வெந்துச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளும் தேங்காய் துருவலும் சேர்க்க போகிறோம். தேங்காய் துருவல் நீங்கள் இப்படி நல்லா துருவி சேர்த்தாலும் சரி, அப்படி இல்லைங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம காரக்கொழுக்கட்டைக்கு சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி நெய்யில் வதக்கி சேர்த்துக்கலாம். அந்த நெய்யில் வதக்கும் போது கூடவே நீங்கள் முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸ் ஆகிக்கும். நம்ம எப்போவுமே வீட்டில் செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸ் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் கடையில் வாங்குறத விட. நீங்கள் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே எச்சி ஊறுது பார்த்தீங்களா. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். வாவ், சூப்பர். இது சுட சுட பெய்கிற மழையோடு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.